ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த 50 வாட்ஸ் சால்ட்ரான் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னன்னு தெரியல, லாஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்து குறைஞ்சிட்டே வந்துருச்சு. திரும்ப ஆன் பண்ணி பார்த்தா ஹீட்டே ஆகலை. என்னன்னு தெரியல, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணி என்ன பிரச்சனைன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ஹீட்டும் ஆகலை. பவர் வந்துட்டு தான் இருக்குது, பட் ஆனால் ஹீட் ஆகலை. பாருங்க, என்னால் ஹோல்டு பண்ண முடியுது. இன்னும் சில்லுன்னு தான் இருக்குது. ஓகே, இதை நம்ம என்ன ப்ராப்ளம்ன்றதை இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஸ்க்ரூ எங்கன்னே தெரியல. ஓகே, இந்த 2 ஸ்க்ரூ மட்டும் இப்போ கழட்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன பாசிபிள் காசாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று உள்ளே வந்து ஃபிலமெண்ட் விட்டு போயிருக்கும். ஃபிலமெண்ட் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா ஹீட் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே வந்து ஒரு டயோட் இருக்கும். அந்த டயோட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கரண்ட் உள்ளே போகாது. அப்படி இல்லைனா வந்து கேபிள் போயிருக்கும். இது 3 தான் சால்ட்ரிங் மிஷின் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஓகே, மெயின் ஒயர் பார்த்தீங்கன்னா டயோடில் கொடுத்துருக்காங்க. இதான் லைன் ஒயரு டயோடில் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரல் ஒயரு, அண்ட் இது பார்த்தீங்கன்னா எர்த் ஒயரு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம டீசால்டர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்டு. இது ரெண்டுத்தில் நம்ம வந்து இன்புட் கொடுக்கலாம். லைன் அண்ட் நியூட்ரலை நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே தான் ஃபிலமெண்ட் வரும். இதை ஓரம் வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டயோடை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். டயோடோட ஒன் எண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரே கலரில் கலர் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் ப்ரோப் வைக்கணும். அண்ட் ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ரோப் வைக்கணும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ காட்டணும். 0.5 வோல்ட் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 0.5 வோல்ட் ட்ராப் இருக்கும். ஸோ டயோட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இதுவே ஆப்போசிட் சைடு வச்சோன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கணும். வேல்யூவே காட்டக்கூடாது. ஓகே, நமக்கு வேல்யூ காட்டல, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு டயோட்லாம் நல்லா தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது நம்ம ஃபிலமெண்ட் வந்து கண்டினியூட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ கண்டினியூட்டி போட்டுருவோம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. பார்த்தீங்கன்னா 586 காட்டுது. 586 ஓம்ஸ் காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 586.9 ஓம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா காயிலும் நல்லா தான் இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒயர் தான் எதாவது ஃபால்ட்டாக இருக்கலாம்னு செக் பண்ணி பார்க்கணும். கிரவுண்ட் பின்னில் வச்சுக்கிறேன். ஓகே, லைட் எரியுது. கிரவுண்டு ஓகே, கிரவுண்ட் நமக்கு பக்காவாக இருக்குது. அடுத்ததாக நியூட்ரல் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரல்லேருந்து நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ நியூட்ரல் ஒயர் போயிருக்கு. லைன் ஒயரை செக் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா லைன்லேயும் நமக்கு கட் ஆகிட்டுருக்கு. அப்போது லைன் அண்ட் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒயர் கட் ஆகிட்டுருக்கு. மிஷினோட ஃபால்ட் என்ன அப்படின்னா இந்த ஒயர் தான் போயிட்டுருக்கு. எதுக்கும் ஒரு வாட்டி ஃபிலமெண்ட் சூடாகுதா இல்லையன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். அலிகேட்டர் கிளிப்ஸ் இருக்குது. நான் வந்து காயிலோட போத் எண்ட்ஸுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஆனால் இது வந்து ஹீட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி காட்டுறதுக்கு நான் வந்து டெம்பரேச்சர் மோட் வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறதுக்கான தெர்மோகப்பிள் இது. பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் காட்டும் பாருங்கள். கையில் பிடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம பவர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. 40 போயிடுச்சு.
ஓகே, பார்த்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது தெரியும். ஓகே, 60 போயிடுச்சு, இதுக்கு மேலே விட வேண்டாம். ஓகே, வார்ம் ஆகிடுச்சு, நல்லாவே சூடு தெரியுது எனக்கு. ஃபிலமெண்ட்டில் கம்ப்ளைண்ட் இல்லை, நமக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒயரில் தான். ஸோ இதுக்கு ஒயர் நம்ம மாற்றிடலாம். 3 கோர் ஒயர் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக எர்த் பின்னோடு இருக்கிற ஒயர் தான் நீங்கள் எடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காயிலில் கரண்ட் ரன் ஆகும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு பவுடர்ஸ்லாம் போட்டு இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நம்ம ஏதாவது வைப்ரேஷன்லேயோ இல்லை ஷாக்லேயோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து இந்த மெட்டலில் பட்டுச்சு அப்படின்னா, இந்த மெட்டலும் பார்த்தீங்கன்னா காப்பர் தான். கண்டிப்பாக இதுவும் கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும், இதுவும் கண்டக்ட் பண்ணும். நீங்கள் வந்து தெரியாமல் இதில் கைப்பட்டாலும் சரி, இல்லை பிசிபியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிசிபி காம்போனன்ட்ஸில் கைப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற காம்போனன்ட்ஸ்லேயே கைப்பட்டு அது வந்து கனெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். ஸோ எர்த் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஓகே, எர்த்தும் பக்காவாக கிடைக்குது. ஓகே, லைனும் பார்த்தீங்கன்னா பக்காவாக கிடைக்குது. ஸோ இந்த ஒயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பழைய ஒயர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ண முடியுமா தெரியல, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஒயராக இருக்குது. பட் ட்ரை பண்ணலாம். ஓகே, நமக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அளவு இருக்குது. நமக்கு இது கனெக்ட் பண்ண பிறகு கொஞ்சம் உள்ளேயும் போகும். ஸோ கரெக்டாக இந்த அளவு நம்ம விட்டுக்கலாம். இந்த டயோடை பார்த்திங்கன்னா இப்போ இந்த லைன் டெர்மினலை நம்ம கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இந்த மார்க் இருக்க ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மார்க் இருக்க இந்த டெர்மினலை பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபிலமெண்ட்டோட இந்த சைடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு ஹீட் ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் ஸ்லீவ் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து உள்ளே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் மிஷின் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, நம்ம டெம்பரேச்சர் அகைன் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 257 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இன்னமும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களோட எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் எலக்ட்ரிக் நாலேஜ் இருந்தால் போதும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. பாய்.